அவர் தேவனோட உள்ள உறவுல பலப்பட்டார். ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுல அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனா அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. தேவனை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். நீங்க உங்க சத்தத்தை மட்டும்தானே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க வார்த்தையை மட்டும்தானே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு செடியிலையும் பேசுனீங்க, எல்லா இடத்துலையும் நீங்க பேசிக்கொண்டே தானே இருக்கிறீங்க. நான் உங்களை முகமுகமா பார்க்கணும். நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய சாயல் என்ன, உங்க சாயல்ல தானே என்ன நீங்க படைத்திருக்கிறீங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. அவருடைய மகிமையை பார்க்கணுன்ற வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. கேட்டுக்கிட்டே, இதுல ஒரு தடவை எழுதி இருக்கு, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. எப்ப என்ன பார்ப்பீங்க, எப்ப என் கூட பேசுவீங்க, எப்ப உங்க மகிமையை நான் பார்ப்பேன் அப்படின்ற அந்த வாஞ்சை, தேவனை பார்க்கணுன்ற அந்த வாஞ்சை அவருக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது. அதுதான் மூன்றாவது ஒரு குணாதிசயம் மோசேக்குள்ள காணப்பட்டது. அந்த வாஞ்சை நிமித்தம் அவர் என்ன பண்ணிட்டாரு, கிருபையையும் மகிமையையும் அவருக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொல்லலாம். அடுத்தது தேவனோட இருந்தார். யாத்ராகமம் 34:28 பாத்தீங்கன்னா அவர் தேவனோட இருந்தார், கர்த்தரோடு இருந்தாருன்னு இருக்கும். அது எங்க இருக்கிறாரு, மலையில தான் இருக்காரு. அந்த 34:28 பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தரோட தான் இருக்காரு மலையில. அந்த கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் மோசேக்குள்ள காணப்பட்டது.